ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அங்கன்வாடி பால்வாடி மாவு கொழுக்கட்டை எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு பேக்கெட் மாவு வந்து பிரித்து போட்டுட்டு அதுலேயுமே கொஞ்சம் சுகர் இருக்கும். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சுகர் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து பசங்க ஸ்வீட் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா தேங்காயும் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு மிதமான சூடில் அதை எடுத்து ஊற்றி நல்லா பிசையணும். அதில் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து சால்ட்டு போடலை, உங்களுக்கு வேணும்னா சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த வெல்லம், தேங்காய் மாவு, ஏலக்காய் இதெல்லாமே ஒரே பக்கமே நிற்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கணும். அந்த புட்டு உதிரி மாவு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி எடுத்து ஊற்றணும். தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லா பிசையணும். இது வந்து என்னென்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே வந்து மாவுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா குழன்னு ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்து திட்டமாக ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டே இருக்கக்குள்ளே இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு தட்டை வச்சுட்டு நல்லா புடி கொழுக்கட்டை பிடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி நீங்கள் அதிகமாக விட்டுட்டிங்கன்னா பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திட்டமாக இப்போ நான் பிடிக்கிறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிடிச்சி ஒன்றா இட்லி தட்டில் வச்சு ஆவி வரணும். இட்லி குண்டானில் அப்போ தான் வைக்கணும். அப்போ தான் வச்சா வேவும், இல்லைனா வந்து தண்ணி சிந்துற மாதிரி ஆகிடும். ஆவி வந்த பிறகு வச்சா கரெக்டாக 10 மினிட்ஸ்லேயே வந்துடும். பாருங்கள், அந்த வெல்லம்லாம் உருகி அந்த கொழுக்கட்டை எவ்வளோ